Hi friends, இப்போ நம்ம பார்க்க போறது OnePlus Nord CE6 5G. ஸோ இதில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 8000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட் சூப்பர் ஹுக் சார்ஜர் வருது. ஸோ அந்த 8000 mAh பேட்டரியை 80 வாட் சார்ஜரை வச்சு ஒரு மணி நேரம் 20 நிமிஷத்தில் அப்படி இல்லை 30 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். 2 நாளைக்கு நிம்மதியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஹெவி யூஸ் பண்ணாலுமே நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வரும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு இதில் பைபாஸ் சார்ஜிங்குமே கொடுக்குறாங்க. எக்ஸ் ஆக்சிஸ் மோட்டர் தான் கொடுக்குறாங்க நமக்கு இந்த மொபைலில். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகன் 7S Gen 4 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Adreno 810 யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ணது தான். ஒரு நல்ல ப்ராசஸர் தான், நல்லாவே கேம் பிளே பண்ணிக்க முடியும். ஒயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் ஒயர்ஸ் 16லையும் Android 16லையும் ரன் ஆகிட்டு இருக்குது. 2 வருஷத்துக்கு OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 3 வருஷமாக கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். சாம்சங்லாம் 5 வருஷம் கொடுக்குறாங்க. ஸோ 3 வருஷம் கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். 2 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. டிஸ்பிளேன்னு வந்தோம்னா 6.78 இன்ச் சைஸ் கொடுத்துருக்காங்க. 17.23 சென்டிமீட்டர் சைஸ் வருது. நமக்கு இதில் 1.5K ரெசல்யூஷன் கொண்ட ஃபுல் HD+ டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு AMOLED பேனல் தான். ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 144 Hz வருது. ஆட்டோவில் வச்சுட்டோம்னா நமக்கு 60, 90, 30, 60 ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து மாற்றிக்கும். நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். இல்லை ஹையில் வச்சோம்னா ஸ்ட்ரைட்டாகவே 144லேயே வேலை செய்யும். என்றைக்குமே ஹையில் வச்சுக்கிறது தான் பெட்ரு, ஏன்னா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 215 கிராம் கொடுக்குறாங்க. திக்னஸை பொறுத்த வரைக்குமே 0.85 சென்டிமீட்டர் வருது. இது ஒரு AMOLED பேனலுங்கிறதுனால இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வருது, ஃபேஸ் அண்ட் லாக்குமே இருக்குது. IR பிளாஸ்டர்வே கொடுத்துருக்காங்க. கேமரா ஒன்று வந்தோம்னா பேக்கில் 50+2ன்னு 2 கேமரா கொடுக்குறாங்க. வீடியோ ஷூட்டை பொறுத்த வரைக்கும் 4K 30 fps வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 32 MB கொடுக்குறாங்க. அதில் வந்து 4K 30 fps எடுத்துக்க முடியும். கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 2 MBங்கிறதுலாம் கம்மி தான் அந்த ப்ரைஸை பொறுத்த வரைக்கும். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நான் ப்ரைஸை லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கனெக்டிவிட்டின்னு வந்தோம்னா Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட்லாம் கிடையாது. ஸோ டுவல் சேனல் சிம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடியோ பொறுத்த வரைக்குமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் 300% வரைக்கும் வேலையும் வச்சுக்கலாமா. மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் IP66, 69, 68 அண்ட் 69K கொடுத்துருக்காங்க. தண்ணியில் படாமல் யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதை பார்த்துக்கோங்க வாங்குற மாதிரி இருந்ததுன்னா. நெக்ஸ்ட்டு போர்ட்டுக்கு வருவோம். USB 2.0 தான் கொடுத்துருக்காங்க. Type-C தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 3.5mm ஜாக் கொடுக்கல. அதனால் Type-C டிஜிட்டல் ஹெட்ஃபோன் தான் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். டுவல் நேனோ ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, 2 சிம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் 3.5mm ஜாக் கொடுக்கல. கொடுத்தா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த வேலையில் கொடுப்பாங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பிச் பிளாக், இன்னொன்று ஃப்ரெஷ் ப்ளூ, 3வது லூனர் பேல்னு 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ரேம் வேரியன்ட் வந்தோம்னா 2 வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. 8 128, 8 256 2 வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. பொட்டியில் நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா மொபைல் வருது, 80 வாட் சூப்பர் ஹுக் சார்ஜர் கொடுக்குறாங்க, Type A to Type-C கேபிள் கொடுக்குறாங்க, குயிக் கைடு வருது, சிம் டூல் வருது, ஒரு கேஸ் வருது, ப்ரொடக்டிவ் ஃபிலிம் ஒட்டியே வருது. அதனால பிரச்சனை கிடையாது. இருந்தாலுமே நம்ம நல்லா டெம்பராக வாங்கி ஒட்டிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ ஒரு ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான், அதையும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ப்ரைஸுக்கு வருவோம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 8 128 30,000 கொடுக்குறாங்க, 8 256 33,000 கொடுக்குறாங்க. இவ்வளோ ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் கேமராவில் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். அப்படி பேட்டரி நல்லா கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது. ஸோ பேட்டரியில் பார்த்தோம்னா ஒரு 2 நாளைக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். தொடர்ச்சியாக வந்து 6 மணி நேரம் BGM விளாடலாமா, 144 fps கேம் ப்ளே பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே கேமரா கொஞ்சம் கம்மியாக தெரியுது. டிஸ்பிளே பீக் பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸ்டீரியோ ஸ்பீக்கரை விடுங்க, இதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. 300% வேலையும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் இவ்வளோ தான். இந்த மொபைல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டி ஆஃப்லைன் ஸ்டோர்லையும் ஆன்லைன்லையும் செக் பண்ணிவிட்டு வாங்குற மாதிரி தான் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட சந்திப்போம். பாய்.